ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா மோகன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. விநாயகருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பூரண கொழுக்கட்டை தான். அது எப்படி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கிலோ அளவு அரிசியை நல்லா கழுவி 3-4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கம்பல்சரி 3 மணி நேரம் ஊறணுங்க அரிசி. நான் எடுத்திருக்க அரிசி ரேஷன் அரிசி தாங்க. ரேஷன் அரிசியில் செய்யும்போதே அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. ஊறின அரிசியை ஒரு நல்ல துணியில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆறினா போதுங்க. ஆறி வந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிஷின்லேயும் கொடுத்து அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அரைச்சிட்டு சல்லடையில் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி வந்துடும். நான் மிஷினில் தாங்க கொடுத்து அரைச்சிருக்கேன். அரைச்சின்னு வந்த மாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் 2 சொம்பு அளவு தண்ணியை வச்சு, தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சு அது மேலே ஒரு துணியை போட்டு மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கொட்டி ஆவி கட்டிக்கலாங்க. ஒரு 10-15 நிமிஷம் ஆவி கட்டிக்கலாம். இந்த துணியை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் ஆவி வர தண்ணி அதில் ஒரு சொட்டு கூட இறங்காது. துணி ஓப்பன் இருந்துச்சுன்னா தண்ணி இறங்கிடும். அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலையும் வெல்லம் சேர்த்து பூரணம் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எள்ளு பூரணம் வேணும்னா எள்ளு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை கடலைப்பருப்பு வச்சும் செய்வாங்க, இல்லை தேங்காய் வச்சும் செய்வாங்க. உங்களுக்கு எந்த பூரணம் பிடிக்குமோ அந்த பூரணத்தை வச்சு செய்யுங்க. எல்லாம் இதே ப்ராசஸ் தாங்க. எள்ளு சேர்த்திங்கன்னா எள்ளோடு வெல்லம் சேர்த்து அரைச்சிங்கன்னா எள்ளு பூரணம். வேர்க்கடலையை பிடிச்சிட்டு அதோடவே வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிங்கன்னா வேர்க்கடலை பூரணம் ரெடிங்க. இப்போ பாருங்கள், மாவு வெந்து வந்துடுச்சு. மாவு வேகும்போது அந்த மாவோட வாசனை வருங்க. மனம் அவ்வளோ ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதாங்க மாவு வெந்துடுச்சுன்ற அர்த்தம். ஒரு 10-15 நிமிஷம் வேக வைங்க. அதுவே போதுமான அளவாக இருக்கும். இப்போ ஒரு நல்ல துணியில் வெந்து வந்த மாவை ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆறின மாவை நல்லா ஆற வச்சு சலித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இடியாப்பத்துக்கு கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இதுவே நீங்கள் வெளியே தான் வைக்க போகிறோன்னா வெயிலில் ஒரு 1 மணி நேரம் காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாவு ரெடிங்க. இப்போ நான் இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாவு கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு, எப்போவும் கொழுக்கட்டையோ இடியாப்பமோ செய்யும்போது தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி சேர்த்திக்குங்க. அப்போ தான் நம்ம செய்கிற இடியாப்பமோ கொழுக்கட்டையோ சாஃப்டாக வரும். நல்லா கொதித்து வந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு சேர்த்து நல்லா கலரி ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. ஏன்னா இப்போ மாவு தொட்டிங்கன்னா சூடாக இருக்கும். இந்த 5 நிமிஷம் இந்த தண்ணி கொதித்து வந்தது சேர்த்துறோம் இல்லைங்களா, அதில் மாவு நல்லா வெந்து வந்துடும். 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சூடெல்லாம் ஆறி இருக்கும். இப்போ நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவை பிசையும் போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சு வந்ததும் கொழுக்கட்டை அரிச்சு இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். நான் கையிலே தாங்க பண்ணுவேன். நான் கையிலே தான் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு, அதாவது திரண்டு வர மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கையில் நல்லெண்ணெயை தடவிட்டு ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிக்கலாம். கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். நான் கையிலே செஞ்சிருவேங்க, அதனால் கையிலே செய்கிறேன். ரொம்ப ஈஸி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸிங்க கொழுக்கட்டை செய்கிறது. இந்த கொழுக்கட்டை எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாக தான் இருக்கும்.
நாங்கள் நைட்டு செஞ்சோங்க. நைட்டு செஞ்சு மறுநாள் காலையில் நாங்கள் சாப்பிடும்போதும் நைட்டு எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி தான் இருந்தது சாஃப்டாக. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடை தான் செய்வீங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா செஞ்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. அப்புறம் இட்லி தட்டை போட்டு துணியை போட்டு ஒவ்வொன்றா வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா பூரண கொழுக்கட்டை ரெடிங்க. வேக வைக்கிறதுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் கரெக்டாக இருக்குங்க. வேக வச்சு எடுத்திங்கன்னா சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரெசிபிங்க. நான் செய்ய ஆரம்பிக்கும் போதே என் பசங்க வந்து அம்மா முடிஞ்சிடுச்சான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் செஞ்சிட்டேன். இப்போ வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொதித்து வந்ததும் ஒவ்வொன்றா அடுக்கி பாருங்கள். என் பொண்ணு ஹெல்ப்புக்கு வந்துட்டா. வேக வச்சு எடுத்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான பூரண கொழுக்கட்டை ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் இருகாது, சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாவு வச்சு இடியாப்பம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இதே மாவை பிசைஞ்சிட்டு இடியாப்பாச்சில் சேர்த்து எடுத்திங்கன்னா இடியாப்பம் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.